52 வாரத்தில் 1,00,000 ரூபாய்க்கு மேல் சேர்க்கலாம். ஒரு பெரிய அமௌண்ட் மொத்தமா சேர்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டங்க. உங்க லைஃப் ஸ்டைல எந்த சேஞ்சஸும் பண்ணாம நான் சொல்ல போற மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 52 வாரத்தில் உங்களால 1,40,000 சேர்க்க முடிஞ்சிருக்கும். ஒரு வருஷத்துல 52 வாரம் அப்படிங்கும்போது நீங்க முதல் வாரம் என்ன பண்றீங்கன்னா ஒரு 100 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க. அதே போல 2வது வாரம் 200 ரூபாய், 3வது வாரம் 300, 4வது வாரம் 400, இப்படி நீங்க ஒவ்வொரு வாரமும் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது 52வது வாரம் உங்களுக்கு 1,37,800 சேர்ந்திருக்குங்க. எனக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எனக்கு ரொம்ப சின்ன வருமானம் தான் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல மொத்தம் 365 நாட்களுங்க. நீங்க ஒவ்வொரு நாட்களுமே 50 ரூபாய் 50 ரூபாயை நீங்க சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு வருஷத்துல உங்களுக்கு 18,250 ரூபாய் கிடைச்சிருக்கும். இந்த பணம் உங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவோ வேற எதுக்காச்சும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். அதே போல இப்ப 100 ரூபாய் நீங்க போடுறீங்க அப்படின்னா 365 நாட்கள்ல ஒவ்வொரு நாட்களும் நீங்க 100 ரூபாயா சேர்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு வருஷத்துல 36,500 ரூபாய் கிடைச்சிருக்குங்க. நம்ம எல்லாருமே சேவ் பண்ணுவோங்க. ஆனா நம்ம லைஃப்ல ஒரு ஹேபிட்டா அதை கொண்டு வர்றதுதான் கஷ்டம். சோ நான் சொன்ன மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகும்போது நீங்க ஈஸியா பணத்தையும் சேமிச்சிருப்பீங்க, உங்களோட ஹேபிட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். சோ அதுக்காக தாங்க இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம 52 வாரம் சேலஞ்ச் வச்சு சேவிங் பண்ணும்போது ஒரு வருஷம் கழிச்சு நம்ம சேமிச்ச அமௌண்ட்டை பார்க்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு கான்பிடென்ட்டும் வரும். சோ இதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்றோங்க. நீங்க இந்த 52 வார சேலஞ்சுக்கு ரெடி அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.